சென்னை கொளத்தூரில் சாலையில் மாட்டை பார்த்ததும் ஓரமாக ஒதுங்கிச் சென்ற பெண்ணை பசுமாடு ஆக்ரோஷமாக முட்டி தள்ளிய காட்சிதான் இது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலை மற்றும் தெருக்களில் சுற்றி திரியும் மாடுகள் அவ்வப்போது பொதுமக்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. மேலும் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் வகையில் மாடுகள் சுற்றி திரிகின்றன. இந்த நிலையில் கொளத்தூர் பாலாஜி நகர் பகுதியில் தமது மகளுடன் நடந்து சென்ற பெண் சாலையோரம் கன்றுக்குட்டியுடன் பசுமாடு இருந்ததை கவனித்து ஓரமாக ஒதுங்கி சென்றார். மாடு முட்ட வருவது போல இருந்ததால் மகளை கையில் பிடித்துக் கொண்டு ஓரமாக ஒதுங்கினார். தாய் மகளை நோட்டமிட்ட பசுமாடு இருவரையும் ஆக்ரோஷமாக முட்டி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் தமது மகளை பின்புறமாக மறைத்து தாய் காப்பாற்றிய நிலையில் அந்த மாடு சுற்றுச்சுவரோடு சேர்த்து வைத்து அந்த பெண்ணை மாறி மாறி முட்டி தூக்கி வீசியது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு பசுமாட்டை தாக்கி விரட்டி அடித்து தாய் மற்றும் மகளை காப்பாற்றினர். பசுமாடு முட்டியதில் காயமடைந்த தாயையும் மகளையும் அவ்வழியாக வந்த ஆட்டோவில் ஏற்றி சென்னை பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலைகளில் சுற்றி திரியும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு பெயரளவில் மட்டுமே அபராதம் விதிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் மாட்டின் மதிப்பு அளவுக்கு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.